அப்ப ஏற்கனவே காவல்துறை இது நடக்க போகுது அப்படிங்கிறத எச்சரித்த பிறகும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை உணராம தங்களுடைய மாஸ் மென்டாலிட்டியை காட்டணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜய்கிட்ட சொன்னதுடைய விளைவு தான் இத்தனை மரணங்களுக்கான காரணம். இது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும். 2-3 கூட நடந்திருக்கு, இது வரைக்கும் வெளியே வரல. முதல் முறையா வெளியே வராரு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு அங்க பிரச்சனைங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே வெளியே வராரு. என்ன பெரிய குடும்பம்னா, ஒரு பொண்ணு இறந்து போச்சு, கட்சிக்காரங்க இறந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதும் விஜய்க்கு தெரியல, இறந்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேலே ஏறி பேசிட்டு இருக்காரு. அங்கேயே தண்ணி இல்லாம பலவர் இது வரைக்கும் எந்த கூட்டத்திலுமே தண்ணி கேட்கலையே. இங்க தண்ணி கேட்கறாங்க, தண்ணி தூக்கி தூக்கி விஜயே போட்டுக்கிட்டு இருக்காரு. 7 முறை ஒரு 17 நிமிஷம் பேசும்போது 7 முறை டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்படின்னா அங்க பிரச்சனை ஏற்படுச்சுன்னு தெரிஞ்சுது. தெரிஞ்சும் கூட பேச்சை நிப்பாட்ட சொல்லல. திருப்பி பேசட்டுமா அப்படின்னு கேட்டு திருப்பி பேசுறாரு. இதை சொல்லியிருக்க வேண்டிய யாரு? கூட இருப்பவங்க. இப்படி பிரச்சனை இருக்கு, வேணாம், தவிர்த்துருவோம். 1 கிலோமீட்டருக்குள்ள 25,000 பேர் 27,000 பேர்னு காவல்துறை சொல்றாங்க. ஒரு 40,000 பேர் கூட இருக்கலாம். ஒரு 40,000 பேர் நெருக்கி நிற்கும் போது சின்ன இடைவெளி கூட இல்லாம நீங்க அந்த இடத்துல வண்டியை கொண்டு போது எவ்வளவு பெரிய விபத்து ஏற்படும். அப்போ அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. காவல்துறை எச்சரித்தும் ஆதவ் அர்ஜுனாவுடைய அலட்சியத்தினால, ஆதவ் அர்ஜுனாவுடைய திமிர்த்தனத்தினால, ஆதவ் அர்ஜுனாவுடைய மெத்தனத்தினால, முழுக்க அவருடைய மெத்தனத்தினால இந்த விபத்தும் இந்த மரணமும் நிகழ்ந்திருக்கு. அதனால தான் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு தலைமறைவாயிருக்காரு.